என் வணக்கம். பேராசிரியர்கள், பெரும் ஆளுமைகள்லாம் நிறைஞ்சிருக்கிற இந்த கூட்டத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ராஜேஸ்வரி அம்மாக்கு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இங்க வந்து அ மகிழ் பேரின்பம் அப்படிங்கிற கவிதை மன்னிக்கணும், எனக்கு அப்படி செந்தமிழ் நடையில வராது. நான் சாதாரணமாவே சொல்றேன். ஆ இந்த இந்த அ கவிதை நூல் தொகுப்பு வாசிக்கும்போது மேனகா நரேஷ் அவங்க சொன்ன மாதிரி இந்த பேரின்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அ ஒரே பாடுபொருள எடுத்து பாடிக்கிட்டே வர்றது ஒரு 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 விஷயம்னா, இவங்க பலவேறு பாடுபொருள். ஆனா அது அத்தனையும் வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாடுபொருள எடுத்துக்கிட்டு, அதுல காதல், வெறுப்பு, நிராகரிப்பு, வாழ்வியல் அதாவது ஒரு நடைமுறையில இருக்கிற வாழ்க்கை எல்லாத்தையும் சேர்த்து பின்னி பின்னி ஒரு பெரிய தொகுப்பா குடுத்திருக்காங்க. இந்த தொகுப்பு ரொம்ப அருமையா இருந்தது. இதுக்கு முன்னாடி பேசின பேராசிரியர்களும், கவிஞர் மேனகா நரேஷும் சில கவிதைகள் எடுத்து சொன்னாங்க. நான் அதெல்லாம் தான் எடுத்து வச்சிருந்தேன். அவங்கலாம் அத பத்தி பேசிட்டாங்க. அதனால நான் அத தாண்டி சில கவிதைகள வந்து நான் இங்க பகிர்ந்துக்கலாம்னு நெனைக்கிறேன். மேனகா நரேஷ் வந்து அழகா அந்த இலக்கியங்களோட சேர்ந்து சத்யபிரபா அவர்களுடைய கவிதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்திலாம் ரொம்ப அழகா சொன்னாங்க. இப்ப பாப்புலர் நிருதாவோட கூட எடுத்து சொன்னாங்க. அது ரொம்ப அழகா இருந்தது. அந்த அந்த இது பண்ணி சொல்லும்பொழுது நம்மளுக்கும் டக்குன்னு மனசுல பதியிற மாரி இருந்தது. ஆமா, அப்படி ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா? அப்படின்னு மனசுல பதிஞ்சுது. அதை தாண்டி இருக்கிற சில கவிதையில வந்து, இரவின் தேடல் என்பது அப்படின்ற கவிதை வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது. அந்த இரவின் தேடல் அப்படிங்கிறது சாதாரணமா ஒரு இரவின் தேடல் அப்படின்னும் எடுத்துக்கலாம். அந்த இரவு அப்படிங்கிறதுக்கு நம்ப இறப்பு அப்படின்னு கூட எடுத்துக்க முடியும். அதுல சொல்றாங்க, "பகலில் ஓடி ஓடி தேடும் பணமும், புகழும், பணமும் இரவில் செல்லுபடியாகுமா?" இது சாதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். எல்லாருமே ஓடி ஓடி பணம் சேர்க்கிறதோ, புகழ் சேர்க்கிறதோ எதுக்குன்னா, நிம்மதியா ஒரு தூக்கம் இல்லாம கூட இருப்பாங்க. அது ஒரு தூக்கத்துக்காக தான் அவ்ளோ முதல்ல ஆரம்பிச்சதே வந்து நம்மளுக்கு ஒரு வீடு வேணும். படுக்க போட்டா தூங்கணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு, இத பேராசையா வளர்ந்துகிட்டே போகும்போது, அந்த பணமும், புகழும் மேல ஓடிக்கிட்டு அத அத நோக்கியே ஓடும்போது, நம்ம தூக்கத்த எங்கேயோ இழந்துடுறோம். அததான் அவங்க சொல்றாங்க, "இரவில் செல்லுபடி ஆகுமா?" அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த வரிய வரும்பொழுது தான், அவங்க வந்து சாதாரண இரவ பத்தி சொல்லல. அவங்க வேற ஏதோ உயர்ந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு புரியும். "இரவின் தேடல் ஆத்ம நேசம், அழியா பாசம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்ம நேசம்ன்றது தான் வந்து பரத்துவம். இயற்கைன்னு எடுத்துக்கலாம், பரத்துவம்னு எடுத்துக்கலாம். அதை நோக்கிய பயணம் தான் இந்த வாழ்க்கையே தவிர, பணமும் புகழும் நோக்கிய பயணம் இந்த வாழ்க்கை இல்ல அப்படிங்கிற ஒரு உயர் தத்துவத்த அந்த வழியில வச்சிருப்பாங்க. ஆத்ம நேசம் அப்படிங்கிறது. ஆம், அன்பே சிவம்னு இருக்கு இல்லையா? அததான் வந்து அழியா பாசம்னு சொல்றாங்க. நம்ப வந்து ஏதோ ஒண்ணத்த அடைய போறோம்ன்றதுல நம்பளாவே அது இருக்கும். அது எல்லாரிடத்திலும் பார்க்கணும். எல்லாரையும் அன்பா பார்க்கணும்ன்ற ஒரு பேரன்பு தத்துவத்தையும் அங்க வச்சிருப்பாங்க. அந்த இரவின் தேடல் என்பது அந்த கவிதை அததான் எனக்கு சொன்னதா தெரிஞ்சது. இப்படி ஒரு உயர் சிந்தனைய சாதாரணமான சின்ன வரிகள். அப்ப இப்ப இருக்கிற தலைமுறையினரும் இத படிச்சாங்கன்னா யோசிக்கணும். அது இல்ல, ஆத்ம நேசம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு யோசிக்கணும். அப்படி யோசிக்கக்கூடிய கவிதைகள் வரிகளா எளிய தமிழ்ல எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாரி குடுத்திருக்காங்க சத்யபிரபா அவர்கள். அது ரொம்ப அழகா இருந்தது. அடுத்தது "வண்ணமயில்" அப்படிங்கிற கவிதை கூட எனக்கு இந்த மாரி தத்துவார்த்தமா தான் தெரிஞ்சது. அதாவது ஒரு மயிலுன்றது ஒரு அழகான அ அ பறவை. அது வந்து தோகை விரிச்சு ஆடும்போது ரொம்ப அழகா இருக்கும். நம்மளுக்கு தெரியும் அது கார்மேகம் வரும்போது தோகை விரிக்கும், அழகா இருக்கும் அப்படின்னு. அப்ப அந்த மயிலினுடைய பார்வையிலிருந்து அந்த தோகை என்பது என்ன அப்படின்னா, அது சுகம், சுமை 2ம் தான் அந்த மயிலுக்கு. அததான் அவங்க அழகா சொல்லுவாங்க. "கார்மேகம் வரும்போது என் சுமையையும், சுகத்தையும் முதுகில் முதுகில் சுமந்தபடி தோகை விரித்து ஆடும் வண்ணமயில் நான். அந்த சில நாள் ஆட்டத்துக்காக ஆயுள் முழுக்க என் முதுகில் தோகை சுமை." அப்படின்னு அந்த ஒரு மயிலா இருந்து பேசுவாங்க. இந்த வண்ணமயில்ன்ற கவிதைய வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு 2 விதமா அணுக முடியுது. ஒண்ணு வந்து ஒரு வாய்ப்புக்கு காத்திருத்தல். ஆ ஒரு நம்மள நோக்கி ஒரு ஒரு நம்ம ஒரு இதுக்கு இந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கும்போது, அதற்கான வாய்ப்புகள் வரும்போது தான் இவங்களே அதுல சொல்லியிருக்காங்க, விதி என்பது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. அந்த வாய்ப்புக்கு காத்திருக்கிற வரைக்கும் சும்மா காத்திருக்க கூடாது. ஒரு சுமையும், சுகத்தையும் சேர்த்து தான் காத்திருக்கணும். அப்படிதான் அந்த கதவுகள் திறக்கப்படும்போது நம்ம ஓட்டத்துக்கு கரெக்ட்டா தயாரா இருப்போம். சும்மா உட்கார்ந்திருந்தா எதுவுமே வராது. அதற்கான
பின்னாடி எல்லா விஷயங்களும் நம்ம செஞ்சுக்கிட்டே வந்து காத்திருக்கும் பொழுது, அந்த கதவுகள் திறக்கப்படும் போது நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நம்ம போவோம். ஆனாலும் அந்த கதவுகள் திறக்கப்படும் பொழுது, அது வரைக்கும் நம்மளுக்கு அது சுமையாவும் தான் இருக்கும். சுகமான சுமையாகவும் இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த வண்ணமயில்ல நான் ஒரு ஒரு விதமா பார்த்தேன். இன்னொரு விதமா பார்க்கணும்னா, இறை அடின்னு பார்க்கலாம். இறைவன் அடின்னு பார்க்கலாம். இறைவன் அடி வந்து நம்ம வந்துட்டோம். ஒரு மயிலா பிறந்தாச்சு. மயிலுன்றது நம்ம எதுக்கு வேணா உவமை எடுத்துக்கலாம். நம்ம வந்து மயிலா பொறந்துட்டோம். நம்ம மயிலா இருக்கணும்னா தோகை இருக்கத்தான் செய்யும். அந்த தோகை அழகாவும் தான் இருக்கும். ஆடும்போது அழகாவும் தான் இருக்கும். சுமையாவும் தான் இருக்கும். எல்லாம் கலந்தது வாழ்க்கை. ஆனா நம்ம காத்திருக்கிறது எதுக்குன்னா, அந்த இறையடி அப்படிங்கிற ஒரு பரத்துவத்தை நம்ம அடைவதற்காக அத காத்துக் கொண்டிருக்கிறோம். அதுவரைக்கும் என்ன பண்ணணும்னா, அதுவரைக்கும் தோகை விரிச்சு ஆடிக்கிட்டு அது சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ப அதாவது பக்தியை சேர்த்துக் கொண்டு காத்திருத்தல் அப்படின்னும் எடுத்துக்கலாம். இப்படி 2 விதமாவும் அந்த வண்ணமயில்ன்ற கவிதைய எனக்கு பார்க்க தோணுச்சு. அடுத்தது கல்யாண சாவு பத்தி தான் சொல்ல வந்தேன். அத மேனகா நரேஷ் அவர்கள் சொன்னாங்க. அது படிக்கும்போது அப்படியே நச்சுன்னு இருந்தது. ஆமா. எதுக்கு? சாவ கொண்டாடுறீங்க எதுக்கு? வாழும்போது அவர கொண்டாடணும். அதுதான் முக்கியம். எங்க அ உலகப் பெண் கவிஞர் பேரவையினுடைய அகனையா கூட எப்பவுமே சொல்லுவாரு. அது இலக்கிய விஷயத்துக்கு சொல்லுவாரு. ஒரு 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 படைப்பாளன அவன் இருக்கிற சமயத்துல, அவன் உயிரோட இருக்கிற சமயத்துல அவன போற்றணும். அவனுடைய படைப்புகள போற்றணும் அப்படின்னு சொல்லுவாரு. எப்பவுமே எல்லா மேடையிலுமே அவர் அழுத்த சொல்றது அதுதான். அததான் இங்க நான் பார்த்தேன். அவர் போன பிறகு அவர தூக்கி வச்சு சிலைய வச்சு மாலை கொண்டாடுறதெல்லாம் மேட்டரே கிடையாது. அவர் இருக்கும்பொழுது அவருடைய படைப்புகள நம்ம படிச்சு இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்குன்றத ஒரு படைப்பாளன் எதிர்பார்ப்பான். அததான் இந்த கல்யாண சாவுன்றது எனக்கு அதோட தான் ஒப்பிட்டு பார்க்கணும்னு மனசுல தோணுச்சு. அடுத்தது வந்து வெற்றின்னு ஒரு கவிதை. ரொம்ப அருமையான கவிதை அது. அந்த வெற்றியில இருக்கிற அந்த 2, 3 வரிகள வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம். சில பேர் எழுதி வைப்பாங்க இல்லையா? டாக்லைன் மாரி எழுதி வைப்பாங்க. "எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும்" டாக்லைன். அந்த மாரி எழுதி வைக்கலாம். "உன் தோல்வியின் இருட்டு உன் வெற்றி வெளிச்சத்தில் புலப்படாது" அப்படின்னு. அதுல தான் நோ காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லி அவங்க எழுதியிருந்தாங்க. அதாவது நீ ஒண்ணுத்த நோக்கி போறன்னா, நோக்கி போய்க்கிட்டே இருக்கணும். தோத்து போயிட்ட, தோத்து போல அதெல்லாம் நீ வெற்றி அடைஞ்ச பிறகு உன்னோட தோல்விய பத்தி யாருக்குமே தெரிய போறதில்ல. உன் வெற்றிய மட்டும் தான் பாராட்டிட்டு இருப்பாங்க. அப்போ உன் இலக்கு வந்து தோல்வியை தாண்டிய வெற்றிக்கு போகணும் அப்படிங்கிறது, வெற்றி வெற்றின்றதுல உன் தோல்வியின் இருட்டு உன் வெற்றி வெளிச்சத்தில் புலப்படாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து அலை அப்படிங்கிற ஒரு ஆ கவிதை அது எனக்கு ரொம்ப புடிச்சது. என்னன்னா, ஒரு ஒரு வாழ்க்கையில நம்ம போய்க்கிட்டே இருக்கும்போது, என்ன பண்றோம், ஏது பண்றோம்ன்னு தெரியாம ஒரு இடத்துல வந்து தேங்கி நின்னுடுவோம். அப்ப தேங்கி நிக்கும் பொழுது, நம்ம மனசே வந்து ஒரு கசடாயிடும். என்ன பண்றோம் நம்ப அப்படின்ற ஒரு விழிப்பு அப்பதான் வரும். சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராமயே அப்படியே நகர்ந்து போயிடும். அந்த அலை அப்படின்றதுல எனக்கு நம்ப அலையா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு சொல்ற மாரி இருந்துச்சு. ஏன்னா நம்ப இனிமே கடல்ல போய் நின்னோம்னா, இந்த அலை மாரி இருக்கணும் நம்ப அப்படின்ற நெனப்பு உள்ள வர மாதிரி ஒரு கவிதை அது. கடலில் தோன்றி காதலோடு நெருங்கி வந்து கரையை முத்தமிடுவேன். வெட்கத்தோடு ஓடிவிடுவேன். மீண்டும் வருவேன். கரையோடு கிடந்து நாற நான் என்ன சாக்கடையா? அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தேங்கா கூடாது. ஜாலியா அலைகள் மாரி போயிட்டு, 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 போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். நம்மளுடைய தேடல் எதுவரையோ, நம்மளுடைய அ இ அ இறுதி எதுவரையோ, அதுவரைக்கும் கடல் அலையாக இருக்கணுமே தவிர, தேங்காம ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்படிங்கிறது அந்த அந்த இதுல கவிதையில எனக்கு புரிஞ்சது. அடுத்தது விடியல்னு ஒரு கவிதை. ஒரே நிமிஷம் ஐயா. அவசரமே இல்ல. நிதானமா பார்த்து படிங்க. விடியல் விடியல் ஆமா. விடிந்து விட்டது உன் வேலையை பார். ஏன்னா அது அது வந்து அது நடுவுல 2, 3 எடுத்திருந்தா அது அவங்களா சொல்லிட்டாங்க. அதனால இந்த கவிதைக்கு வரேன். விடியல்ன்ற கவிதை. விடிந்து விட்டது உன் வேலையை பார். இது வந்து எனக்கு அம்மா சொல்ற மாரி இருந்தது. இன்னும் தூங்கிட்டு இருக்க, எழுந்து போய் வேலைய பாரு அப்படின்ற மாரி இருந்தது. விடிந்து விட்டது உன் வேலையை பார். கை கோர்த்து போகலாம் என காத்திருக்காதே. அது ரொம்ப முக்கியம். கை கோர்த்து போகலாம் என காத்திருக்காதே. இருட்டில் தேடி ஏங்காதே. இன்னும் உறங்குகிறான் அவனுக்கு விடியவில்லை. அந்த அவன்றத நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். இது காதல பத்தி பேசும்போது காதல், கணவன், ஆ கூட துணை எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். இந்த அவன்றத வந்து நம்ப எதிர்க்கூடயும் ஒப்பிட்டு பேசுற மாரி இருந்தது. ஆனா முக்கியமான விஷயம் அங்க என்னன்னா,
எதுக்காகவும் யாருக்காகவும் ஓட்டத்தை நிறுத்தாம தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க இங்க கிடைச்ச விஷயமா இருந்தது. அதை ஆரம்பிக்கும் பொழுது சாதாரணமா விடுந்து விட்டது அப்படின்னு என்ன வேணா எழுதிருக்கலாம். உன் வேலையை பார் அப்படின்னு அங்க ஒரு தொனி வரும். அப்ப வரும்போது என்னமோ சொல்ல வராங்க அடுத்தது அப்படின்னு வரும். அப்ப கை கோர்த்து போகலாம் என காத்திருக்காதே. யாரும் யாருக்கும் துணை கிடையாது. தனியாதான் வந்தோம், தனியாதான் போவோம், தனியாதான் பயணமும் இருக்கும். கூட இருக்கிறதெல்லாம் ஒரு துணைதானே தவிர அதையே கைய புடிச்சிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. கை கோர்த்து போகலாம் என காத்திருக்காதே. இன்னொன்னு, இருட்டில் தேடி ஏங்காதே. ஐயோ இருட்டா இருக்கே, இங்க இருக்குமா புடிச்சுக்க முடியுமா, அங்க இருக்குமா புடிச்சுக்க முடியுமா அப்படின்ற ஏக்கம் சலனங்கள் இல்லாம சீரிய சிந்தனையோட போகணும், பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விடியல்ன்ற கவிதை இருந்தது. அந்த மாதிரி நட்புன்ற கவிதையை அவங்க சொல்லிட்டாங்க. இந்த மகிழ் பேரின்பம் அப்படின்ற முதல் கவிதை அதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது ஒருத்தரும் ஒரு விதத்துல சொல்லலான்ற நம்ம பேராசிரியர் அனுமதி கொடுத்ததுனால எனக்கு வேற விதமா தோணுச்சு இந்த மகிழ் பேரின்பம் அப்படிங்கிறது. பொதுவா கவிதை தொகுப்பு நூல்ல அந்த கவிதை தொகுப்புக்கான தலைப்பு உள்ள எங்கேயாவது இருக்கும். நம்ம அந்த கவிதை வரும்போதோ இதான அந்த தலைப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இதுல முதல்லயே கவிதை தலைப்பே அவங்களே கொடுத்துட்டாங்க, மகிழ் பேரின்பம் அப்படிங்கிறது. முதல்ல படிக்கும் போது டக்குன்னு ஒரு எதிர்மறையா சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் ஆழ படிக்க படிக்க இல்ல இதுல வேற ஏதோ இருக்கு அப்படின்றதா எனக்கு தோணுச்சு. மகிழ் பேரின்பம். மகிழ் பேரின்பம் அளித்த செம்புலப் பெயர் நீரும் ஒரு நாள் விதியின் வெப்பத்தால் நீராவியாக நிலம் காய்ந்து செம்மண் தூளாகும். இதுதான் அந்த கவிதை. அந்த செம்புல பெயல் நீர் அப்படிங்கறதெல்லாம் என்னன்னு சொன்னாங்க, நீரும் செம்மண்ணும் சேர்ந்து கலவையா சேர்ந்து இருக்கக்கூடிய காதல் நிலை அப்படிங்கிறது தான் அப்படி சொன்னாங்க. அது மகிழ் பேரின்பம் தான். கண்டிப்பா அது மகிழ் பேரின்பம் தான். ஒரு நீருக்கு வேற தன்மை, மண்ணுக்கு வேற தன்மை. ஆனா நீரும் மண்ணும் சேரும் பொழுது அது இன்பமான விஷயம். ஏன்னா வேற வேற தன்மைகள் உடையது ஒன்னா சேரும்போது அதற்கு இருக்கிற இன்பம் வேற மாதிரிதான் இருக்கும். அது பேரின்பமா இருக்கும். அது சேர்ந்து பயணப்பட்டு இருக்கு. ஒரு நாள் விதியின் வெப்பத்தால், அந்த விதிங்கிறத நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். இப்போ கல்யாணம் அப்படின்னு எடுத்தோம்னா அதுல இருக்கக்கூடிய முரண்பாடுகள், இரண்டு வேற வேற ஆண் பெண்ணே முரண்பாடு, மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்னுவாங்களே, அந்த மாதிரி வேறு வேறு துருவங்கள் தான். அதுலயே முரண்பாடுகள் வரும்போது விதி வெப்பத்தால் அப்படின்னு சொல்றாங்க. விதி வெப்பம், அந்த விதி வெப்பத்தை என்னன்னு பார்க்கலாம். அது என்ன ஆகும் அப்படின்னா நீர் ஆவியாகும், நிலம் காய்ந்து செம்மண் தூளாகும். அப்ப நீர்ன்றது தன்னுடைய தன்மைக்கு போயிடுது, செம்மண்ன்றது தன்னுடைய தன்மைக்கு போயிடுது. எதனாலனா விதி வெப்பத்தால். அந்த விதி வெப்பத்தால்ன்றது நம்ம கல்யாணம் இல்லைன்னா அது ஒரு பிரிக்கக்கூடிய விஷயமா அதை எடுத்துக்காம, எனக்கு தெரிஞ்சு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு காதல்னால சேர்ந்தாலும் அந்த கல்யாணம் சிறக்கிறதுக்கு ஒரு தானாவே இருந்து கொண்டு சேர்ந்து பயணிப்பது அப்படின்ற மாதிரிதான் இந்த கவிதை எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இல்லைன்னா அதுக்கு மகிழ் பேரின்பம்னு தலைப்பு வைக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அவங்கவுங்கள தன்மையோடயே இருந்து, அது ஒரு காதல்ன்றது ஒரு ஈர்ப்பு, அதுல ஒன்னா சேரதான் செய்வாங்க. ஆனா அதை தாண்டி தன்னுடைய தன்மைகள்லயே இருந்து கூட சேர்ந்து பயணிச்சாங்கன்னா அது மகிழ் பேரின்பமா இருக்கும் அப்படிங்கிறது நான் இந்த கவிதையில இருந்து எடுத்துக்கிட்ட விஷயம். நான் மத்த கவிதைகள் எல்லாருமே பகிர்ந்துகிட்டாங்க. நேரம் காரணமா நான் இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு அருமையான கவிதை தொகுப்பு. இங்க இந்த இலக்கிய கூட்டத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. வாய்ப்புக்கு நன்றிமா. ஏதாவது தவறு இருந்தா திருத்திக் கொள்றேன். நன்றி.